சரி, நிறைய பேர் வந்து இந்த பேப்பர் ஈஸியா இல்ல மாடரேட்டா டஃப்னு பேசிட்டு இருக்காங்க. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூல திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்கேம். சரி, ஷோரா இந்த வார்த்தை பயன்படுத்தலாங்க. வாட் இஸ் ஸ்கேம்? உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பேப்பர். சரி, எப்பொழுதுமே நம்ம எவ்வளவுதான் படிச்சுட்டு போனாலும் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் பேப்பர் சர்ப்ரைஸ் கொடுக்கும். மெயின்ஸ் விட்டுருங்க, மெயின்ஸில் கொஸ்டின்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியும். மெயின்ஸை விட்டுருங்க, நான் சொல்றது ப்ரிலிம்ஸ் மட்டும் தான். எவ்வளவு படிச்சுட்டு போனாலும் கண்டிப்பா அதுல ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் சர்ப்ரைஸா இருக்கும். பட் இந்த வருஷத்துல கொஸ்டின் பேப்பர் வழக்கம் போல எக்ஸாம்ல உட்காரோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸ் மேபி டஃபா இருக்கலாம். நமக்கு என்ன தோணும், ஓகே யூஸ்வலா நடக்கிறது தான். அடுத்த 10 கொஸ்டின் போகலாம். இப்போ அடுத்த 20 கொஸ்டின் பார்க்கும்போது அன்பிரடிக்டபிள். நான் படிச்சது ஒன்று, அந்த கொஸ்டின்ஸ் ஒன்று. அப்படியே கிராஸ் பண்ண 50 கொஸ்டின் தாண்டினதுக்கு அப்புறம் இது எந்த எக்ஸாம்? இது நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ்ல வந்து ரிஃப்ளெக்டே ஆகாத ஒரு பேப்பர் வந்திருக்குன்னா எனக்கு என்ன ஆகுது? யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் மேல ட்ரஸ்ட் போகுது. எனக்கு ஒரு சிலபஸ் கொடுத்து இல்ல எக்ஸாம் ஒரு நம்ப வச்சு 1 இயர் படிக்க வச்சு அசால்ட்டா 1 இயர் ஜஸ்ட் ஒரு 1 கொஸ்டின் பேப்பர்ல இந்த 1 இயர் நீ இன்வெஸ்ட் பண்ணது யூஸ்லெஸ் அப்படி சொல்ற பேப்பரா இருந்துச்சு. அதுவும் யூபிஎஸ்சியோட 100th இயர்ல நம்ம இந்தியனோட யங்ஸ்டர்ஸோட லைஃப் பயங்கரமா ஸ்கேமிங் பண்றதுக்கான ஒரு பேப்பர். யூபிஎஸ்சி ஃபீல்டை விட்டு ஒரு லோவர் கிளாஸ் இல்ல மிடில் கிளாஸ் ஆஸ்பிரண்ட்ஸை தள்ளி வைக்கிறதுக்கான ஒரு பேப்பர் மாதிரி தெரிஞ்சது. ஒரு ஃப்ரெஷர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூபிஎஸ்சி பிலிம்ஸ் அப்பியர் ஆக போறாருன்னா அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை, நான் படிச்ச பேசிக்ஸ் பாலிட்டியோ எக்கனாமியோ ஜியோகிராஃபியோ கிளைமேட்டாலஜியோ இல்ல என்விரான்மெண்ட்ல வேற சில முக்கியமான ஐடியாஸ்லாம் இருக்குல்ல, இந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம படிச்சு முடிச்சிருக்கோம், இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். கோர்ல நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன பார்க்கலாம் தான் வருவாங்க. யாரெல்லாம் பாலிட்டி ஸ்ட்ராங்கா படிச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் வெளியே அனுப்புறதுக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர். ஃப்ரெஷர்ஸ்க்கு யூபிஎஸ்சின்றது ஒரு ஸ்கேம். இது நீ 1 இயர் படிச்சல, எப்படி ஒரே நாள் ஒன்று வெளியே அனுப்புறேன் பாரு. உங்க லைஃப் 1 இயர் அப்படியே ஸ்கேமிங் பண்ணி முடிச்சிருக்கேன் பாரு. இந்த லாஜிக் புரியுதுல்ல? ஒரு ஃப்ரெஷர் வந்து 1 இயர் படிச்சுட்டு வரோம், உங்க லைஃப் ஜஸ்ட் ஒரே நாள்ல இந்த ஒரு பேப்பர்னால இந்த 1 இயர் அப்படி நான் ஸ்கேம் பண்ணி அனுப்புறேன். இந்த 1 இயர் நீ படிச்சது ஃபுல்லா யூஸ்லெஸ். அதை ரிஃப்ளெக்ட் பண்ற பேப்பர் தான் இந்த பேப்பர். யூஸ்வலா இந்த பிலிம்ஸ் பேப்பர் இருக்குல்ல, ஒன்னு ஃப்ரெஷர்ஸ்க்கு யூஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் இயர்ல செம்ம எனர்ஜியோட எல்லா பேசிக்ஸும் படிச்சு முடிச்சுக்கிட்டு கான்செப்ட்ஸ் ஸ்ட்ராங்கா வர்ற பசங்களை காப்பாற்றணும். அவங்க லைஃபையும் காலி பண்ணிடுச்சு. செகண்ட், இதான் என்னோட லாஸ்ட் அட்டெம்ப்ட். இந்த ஃபீல்ட்ல ஒரு 5 இயர்ஸா இருக்கிற என்னால சில ஏரியாஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வரும், எந்த ஆங்கிள் கேட்பாங்க. அந்த சீனியர் இருப்பார்ல, இதான் நம்மளோட லாஸ்ட் அட்டெம்ப்ட் யோசிப்பார்ல, அவரோட லைஃபையும் ஸ்கேம் பண்ணிடுச்சு. ஏன்னா ஒரு சீனியருக்கு வந்து இந்த இயர் கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது, லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி இயர். எப்பவுமே யூபிஎஸ்சி வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது லாஸ்ட் 2 இயர்ஸ்ல லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்த கொஸ்டின்ஸை கூட கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல கூட சில முக்கியமான ஏரியாஸை கேப்சர் பண்ண முடியும். அந்த ஸ்கோப்பும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேப்பர் வந்து ஃப்ரெஷரையும் காலி பண்ணிருக்கு, ஒரு சீனியரோட லைஃபையும் ஸ்கேம் பண்ணிருக்கு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாவே புஷ் பண்ணிட்டு இருக்கு. யாராலும் யூபிஎஸ்சி ஃபீல்டுக்கு வராங்களோ அவங்க லைஃப் ஃபர்ஸ்ட் கேட்பேன், அவங்க எக்கனாமிக் பேக்ரவுண்ட் கேட்பேன், லோவர் கிளாஸான்னு கேட்பேன். உன்னோட கோல் வந்து பயங்கரமான யூபிஎஸ்சி கோலா இருந்தாலும் கூட யூபிஎஸ்சியை பிளான் பியா வச்சுக்கோ. எல்லாருமே யூபிஎஸ்சி படிச்சுக்கிட்டு பிளான் பி ஒன்று பிளான் பண்ணுவாங்க. பட் லோவர் கிளாஸா இருந்தா நான் சொல்றது யூபிஎஸ்சியை பிளான் பி வச்சுக்கோ. நீ என்ன டிகிரி முடிச்சிருக்கியோ இல்ல உனக்கு ஒரு லெவலுக்கு இது ரொம்ப ஈஸியஸ்ட் எக்ஸாமோ அதை பிளான் ஏ வச்சுக்கிட்டு அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணு. லாங் டேர்ம் கோலா, அதாவது ப்ரிலிம்ஸ்ல நீ எப்போ கிளியர் பண்றியோ, ப்ரிலிம்ஸ்ல உன்னால கிளியர் பண்ண முடியும் எப்போ ஸ்ட்ராங்கா இருக்கோ அது வரைக்கும் யூபிஎஸ்சியை பேரலா படிச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு 3 இயர்ஸ் செலக்ட் பண்ணு, 4 இயர்ஸ் செலக்ட் பண்ணு, பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணு. லாஸ்ட் 3 இயர்ஸாவே என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே லோவர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் வந்து ஒரு 4 to 5 இயர்ஸாவே யூபிஎஸ்சியோட சர்ப்ரைஸ் சொல்லுவாங்களே, ஒரு எக்ஸாம் ஹாலுக்குள்ள வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும்ல, சர்ப்ரைஸ் கிடையாது, கம்ப்ளீட்லி ட்விஸ்டடா இருக்கு. அதனால லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸ் முன்னாடி என்னால ரிஃப்ளெக்ட் பண்ண முடிஞ்சது. அதோட பீக் இயர் தான் இந்த இயர், ஆல்மோஸ்ட் பீக் இயர். கண்டிப்பா யூபிஎஸ்சி பண்ணணும்னு தெரியும், பட் இவ்வளவு இல்லாஜிக்கலா ஒரு ஃப்ரெஷரை கூட ஈவன் பாலிட்டி சப்ஜெக்ட்ல கூட மார்க் வாங்க முடியாத அளவுக்கு ஒன்று பண்ற பாரு. அவ்வளவு கீழே இறங்குது கிடையாது. யூபிஎஸ்சி தன்னோட ஸ்டாண்டர்ட் கான்செப்ஷுவல் இருந்து ஃபேக்சுவலுக்கு இறங்கிருக்கு. ஃபேக்சுவல்லே தேவையற்ற ஃபேக்சுவல்ஸ் அளவுக்கு கீழே இறங்கிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு லோவர் கிளாஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் கண்டிப்பா உங்களோட எக்கனாமிக் பேக்ரவுண்டை ஃபேமிலி பேக்ரவுண்டை பேஸ் பண்ணி யூபிஎஸ்சி சூஸ் பண்ணுங்க. உங்களோட எய்ம் முக்கியம், எய்ம் ஸ்மார்ட் வைங்க. யூபிஎஸ்சி பிளான் பி ஓட லாங் டேர்ம் கோலோட கன்சிஸ்டன்ஸா கொண்டு போங்க. ஒருவேளை உங்களுக்கு மெயின் ஃபோக்கஸ் யூபிஎஸ்சி இருக்குன்னா இருக்கட்டும், ஒரு பிளான் பி சப்போர்ட்டிவா ரெடி ஆகிட்டே இருங்க. ஸோ என் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த இயர் யூபிஎஸ்சி யாரெல்லாம் யூபிஎஸ்சி ரொம்ப சின்சியரா இருந்தாங்களோ அவங்களுக்கு காலி பண்ணிருக்கு. எனக்கு எந்த எக்ஸாம் தேவையில்லை, நான் 1 இயர் ஃபுல்லா இதை மட்டும் தான் படிக்க போறேன்னு சொல்லி படிச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் காலி பண்ணிடுச்சு. நீ எவ்வளவு சின்சியரா படிச்சிருந்தாலும் நீ படிச்சதுல இருந்து எது வராது பாரு. நீங்களே பாருங்களேன், எல்லாரும் நம்புற ஒரு முக்கியமான ஏரியா பாலிட்டி தான். இந்த பாலிட்டில 10 கொஸ்டின்ஸ்ல ஒரு 3 கொஸ்டின் ஆட் பண்ணிட்டாங்க, எத்திக்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க, ஒரு 3 எத்திக்ஸ் கொஸ்டின். அதுக்கு மேல போனா பாலிட்டி கேட்டது கரண்ட் அஃபேர்ஸ், பிஎன்எஸ்எஸ், பார்லிமெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். யோசிக்க முடியல, ஹெட்டிங்ல பார்க்க முடியல. ஆர்டிகல் 13 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, ரைட்ஸ் ஆஃப் பர்சன், இருக்கிறதுல மோஸ்ட் ஈஸியஸ்ட் வச்சுக்கலாம் பாலிட்டில. அதுவே இப்படி இருக்கு. அடுத்து பாருங்க, ஜியோகிராஃபில ஜியோமார்பாலஜியோ கிளைமேட்டாலஜியோ எதுவுமே கிடையாது, டைரக்டா இந்தியன் ஜியோகிராஃபி பார்க்க முடியல. பெனின்சுலர் பிளாக் ஆஃப் இந்தியா, ரிவர் ஐடென்டிஃபை பண்றது, இந்தியன் ஸ்டேட்ஸ் பவுண்டரிஸ், வேர்ல்டு ஜியோகிராஃபில இந்த பிளேசஸ், இது எல்லாமே முக்கியம் தான். பட் இதெல்லாம் வேல்யூப்பா வரும் எக்ஸாம்ல. இது எல்லாமே நம்மளோட பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் டெஸ்ட் பண்ற எக்ஸாம்ஸா இல்ல. பிலிம்ஸ் எப்போதுமே உங்களோட பேசிக் ஐடியாவை டெஸ்ட் பண்ணு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? எதெல்லாம் பேசிக்ஸை லாஜிக்கலா ஒரு பேப்பரை செட் பண்றதுல யூபிஎஸ்சி மிஸ் பண்ணிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சொன்னாலும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் லாஜிக்கலா ரொம்ப அகாடமி போகாத ஒரு பர்சனுக்கு சூட்டபிளா அந்த கொஸ்டின் பேப்பர் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் இதை பத்தி பேச ஆரம்பிக்கணும். நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல 1 லைன் 2 லைன் போஸ்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்க.
பண்ணுங்க. இந்த கலெக்டிவா உங்களுக்கு ஒரு ஆங்கர் இருக்கும்ல, அதை வெளிப்படுத்துங்க. அப்பதான் நெக்ஸ்ட் டைம் ஒரு ஜூனியர் இருப்பாங்கல்ல, ஒரு ஃப்ரெஷரா ஒரு லோவர் கிளாஸ்ல இருந்து ஒருத்தர் யூபிஎஸ் படிக்க வருவார்ல, அவருக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வரலாம். ஓகேல. பட் இந்த பாயிண்ட் மைண்ட்ல வச்சுங்க. யூபிஎஸ்சில பிரிலிம்ஸோட கொஸ்டின்ஸ் மட்டும் தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, எது வரும் தெரியாது. பட் மெயின்ஸ் கெஸ் பண்ண முடியும். ஏன்னா மெயின்ஸ்ல ஜிஎஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்பாங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல பர்ஸ்பெக்டிவ் தான் கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? நமக்கு பிரிலிம்ஸ்ல எந்த கொஸ்டினுமே தெரியல, எதுக்கு மெயின்ஸ் படிக்கணும்? மெயின்ஸ் விட்டுறாதீங்க. மெயின்ஸ் கொஞ்சம் ஈஸியஸ்ட் பார்ட். ரைட்டிங் ஸ்கில்ல தான் இம்ப்ரூவ் பண்ணணும். அதை ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். யூபிஎஸ்சில எல்லா ஜிஎஸ் பேப்பர்லயும் இருந்தும் கரண்ட் அஃபேர்ஸ் மெயின்ஸ்க்கு என்ன வருமோ அதை கெஸ் பண்ணி எழுதி பார்த்துட முடியும். ஆப்ஷனல் பேப்பரை ஸ்ட்ராங் பண்ண முடியும். ஸோ பிரிலிம்ஸ்ல நமக்கு எந்த கொஸ்டினுமே தெரியலையே, ஏன் மெயின்ஸ் பக்கம் போகணும் யோசிக்க வேண்டாம். இது வரைக்கும் எந்த இயருமே மெயின்ஸோட பேப்பர் அவ்வளோ டஃபா வந்தது கிடையாது. நமக்கு எழுத தெரியாம இருக்கலாம், ஸ்கில் இல்லாமல் இருக்கலாம், பட் பேப்பரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எல்லா அகாடமிஸாலையும் கொஸ்டின்ஸ் லிஸ்ட் பண்ண முடியும். ஸோ மெயின்ஸ் என்ன வரைக்கும் நம்மளால ஹார்ட் ஒர்க் பண்ணா அடிச்சிட முடியும். ஸோ மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க, மெயின்ஸை விட்டுறாதீங்க. அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பிரிலிம்ஸ்ல உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்க ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் உங்களோட கரியரை ஒரு பிளான் பி ப்ராசஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டே வாங்க.